ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூப்பிடாமே நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிகளில் இந்த சளி, இருமல், காய்ச்சல் அவங்க தான் வருவாங்க. அவங்களோட சிரப் பாட்டில் ரிவ்யூ சீரியஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு 3 days 3 topics. ஸ்டெப் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு ஒயர் மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது அந்த இரும்பு இருக்கிறதுலே மெலிசான ஒரு இரும்பு கம்பி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்களோட மணிலாம் பிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த கிறிஸ்டல் அங்கங்கே பொறுக்கி இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு சேவ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லை நல்ல பாசியை கூட பிச்சு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கிராஃப்ட் தான் வந்து பண்ண போகிறோம். இப்போ அந்த இது ஒயர் எடுத்தோம் பார்த்தீங்களா, அது கரெக்டாக வந்துட்டு நல்லா நீளமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அது சென்டரில் இந்த மாதிரி ஒரு பீட்ஸை வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து இந்த திருகாணியை திருக்கிற மாதிரி திருக்கி விட்டுருங்க. அப்புறம் அடுத்த எண்டில் இன்னொரு பீட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து கோத்துக்கோங்க. கோத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கேப் விட்டுட்டு அந்த ரோபோக்கெலாம் காது இருக்கும்ல, அந்த காது மாதிரி இந்த பக்கம் 2 பக்கமும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மறுபடியும் வந்துட்டு இன்னொரு ரெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 பீடு 1 பீடு எப்படி வேணாலும் கோத்துக்கலாம். அந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் தான் கோக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு வெள்ளை கலர் முத்து வச்சுருந்தீங்க, பாசியில் பிஞ்சு போச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் தாராளமாக இதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இதே மாதிரியே வச்சுட்டு மறுபடியும் இதே மாதிரியே திருகி விட்டுருங்க. இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை இது திருக முடியுதோ, அதாவது நீங்கள் எடுத்துருக்க லென்த்துக்கு இந்த மாதிரி எத்தனை வந்து செய்ய முடியுமோ அத்தனை வந்து செஞ்சு இது மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வந்து கம்பி போட்டு முறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இதில் வந்துட்டு ஒரு 6லேருந்து 7 இது வந்து நான் கோத்து வச்சுருக்கேன். ஸோ இது செய்கிறது ரொம்ப சிம்பிள். ஆனால் இதோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ இது மாதிரி ஒரு பிரான்ச் வந்து செஞ்சு எடுத்து வச்சிட்டேன். இதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 5 பிரான்ச் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி ரொம்ப சின்ன சைஸில் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால எனக்கு 5 பிரான்ச் போதும். இதே நல்லா பெரிய சைஸில் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இன்னும் நல்லா பெரிய சைஸில் கூட பண்ணிக்கலாம். இப்போ செஞ்சு வச்ச 5 பிரான்ச்சையும் தனித்தனியாக இருந்தவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து ஒன்றா சேர்த்து ஒரு செண்டு முடிச்சு விட்டுருங்க. இப்போ செண்டு முடிச்சாச்சா, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரான்ச்சோட ஒரு பெரிய ட்ரீ கிடச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே நைட் டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணை பறிக்கும், அப்படியே ஜொலிக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம வீட்டில் வைக்கிறப்போ நிறைய வந்துட்டு செல்வ வளம் பெருகும். அதுக்கப்புறம் அந்த 7 கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு கலர்ஸ் இருக்கும். அதில் செஞ்சோம் அப்படின்னா இன்னுமே நமக்கு வந்துட்டு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ வந்து இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து வாங்கி வைக்கிறாங்க. அதை நம்ம வீட்டிலே செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ நம்மளோட மெயின் ஹீரோ சிரப் பாட்டில் கேப் எடுத்துக்கோங்க. அந்த கேப்புக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சதை உள்ளே போட்டு திணிச்சிட்டு இந்த மாதிரி கிளேவாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மலாக அந்த தோட்டத்துலலாம் இருக்குள்ள களிமண்ணை, அந்த களிமண்ணாக இருக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு நம்மளோட அந்த வாஸ்து மரத்தை வந்து நடுவில் நிற்க வச்சு நட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அழகான க்யூட்டான கிறிஸ்டல் ட்ரீ வந்து ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளே மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த மாதிரி கிறிஸ்டல் வந்து அப்படியே உதிர்ந்து கீழே கிடக்கிற மாதிரி நான் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ அந்த சிரப் பாட்டில் கேப் இருக்கணும்னு தெரிஞ்சால் அப்படியே வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அது மேலே ஒரு சணல் கேர் போட்டு சுற்றிட்டீங்க அப்படின்னா ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய லக்கு கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் மன அமைதி, சாந்தி, செல்வ செழிப்பு, ஆரோக்கியம், அதுக்கப்புறம் வாஸ்து மரம் இப்படின்னு நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் விட நம்ம கையால் செஞ்ச ஒரு கிராஃப்ட் நமக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்றதான் எனக்கு முக்கியம். பட் இது வந்து நிறைய பேருக்கு இதில் நம்பிக்கை இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2 அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது அந்த சிரப் பாட்டில் கேப் தான் எடுத்திருக்கேன். சேம் அதே பேஸ் தான் அந்த மாதிரி ஃபெவிகாலோ இல்லை க்ளூகனோ அப்ளை பண்ணி இந்த மாதிரி சணல் கயிறை ஒட்டி ஒரு மர பேஸ்கெட் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் நிறைய அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சன்லேருந்து உதிர்த்து போட்ட ஒரு பொம்மையும், அப்புறம் அந்த கிண்டர் ஜாய்க்குள்ளே எதுக்கு கொடுக்குறாங்கன்னே தெரியாமல் சில பொம்மைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி 2 பொம்மை தான் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இது ஒரு குட்டி மினி பிளான்டராக தான் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்குறதுக்கு. 2 வந்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அந்த கீச்சைன்லேருந்து உதிர்ந்ததை தூக்கி அப்படியே சைடில் வந்து முதுகில் சுமந்துட்டு இருக்கிற மாதிரி ஒட்டலான்னு பார்த்தேன். அப்புறம் ஓகே கையிலே சுமந்துக்கோ அப்படின்னு கையில் ஒட்ட வச்சிட்டேன். அப்புறம் அதில் கிளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளேலேயே ஒரு செடி மாதிரி செஞ்சு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து செஞ்சு வச்சுட்டேன். ஸோ க்யூட் மினி பிளான்டர் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்பர் 1. அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னு அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடையை தூக்கி நடு மண்டையில் மேலே வச்சு அதில் ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்டரை செட் பண்ணிட்டேன். ஸோ நம்பர் 1 நல்லா இருக்கா, நம்பர் 2 நல்லா இருக்கா அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இதை ஒரு ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணலாம். குண்டூசி ஆர்கனைசர் உங்கள் டேபிள் மேலே காலில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா வெயிட் தாங்காமல் கூட கவுந்து கீழே விழுந்துடும். டிப் நம்பர் 3. இந்த டிப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஏதோ ஒரு ஜென்மத்தில் வந்துட்டு யூஸ் பண்ண ஒரு கேப் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஓட்டை இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே, எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூராக இருக்கிற மாதிரி இருக்க கேப்பாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேவரட் உள்ளன் நூல் எது இருக்கோ அதை வந்து சுற்றிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் சணல் கயிறு வேணாலும் சுற்றிக்கலாம், உள்ளன் நூல் வேணாலும் சுற்றிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். ஃபுல்லாக வந்து அந்த பாட்டில் கேப் தெரியாத அளவுக்கு நல்லா போட்டு சுற்றி எடுத்துக்கோங்க. இல்லை ஏதாவது பெயிண்ட் அடிக்கணும், கலர் பேப்பர் ஒட்டணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். பட் இப்படி ஒட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக் எஃபெக்டாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து ஒட்டி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு கம்பி யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அதே கம்பி தான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த கம்பி மேலேயும் நம்ம வந்து அந்த எடுத்து வச்சிருக்க அந்த உள்ளன் கயிறை வந்து செஞ்சு சுற்றிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பேஸ்கெட் ஒரு கலர்லையும் ஹேண்டில் ஒரு கலர்லையும் வந்துட்டு நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். என்னன்னு தெரியல, வாய் ரொம்பவே இன்றைக்கி குளருது. என்னதான் இருந்தாலும் நம்ம ஆர்ட்டு நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம செய்கிறது தான். அதனால் எப்படி வேணாலும் நீங்கள் வந்துட்டு செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாக
சுற்றி செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இப்போ நம்மளோட ஹேண்டில் தூக்கி அந்த சிரப் பாட்டில் கேப்பில் வந்து வச்சுருக்கோம்ல, வச்சுட்டு மறுபடியும் ஒரு லேயர் வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி விட்டுருங்க. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட க்யூட் பேஸ்கெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப்ட் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து கிராஃப்ட் தான் வந்து கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவோட பேண்டில் இருந்தது. அந்த பொம்மை மட்டும் வேணும் அப்படின்றதுக்காக அந்த பொம்மையை மட்டும் அப்படியே பிச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி டெடி இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் உள்ளே வந்து உட்கார வச்சுக்கலாம். நமக்கு தேவை ஏதோ ஒரு ஜீவன் வந்து உள்ளே உட்காந்துருக்கணும், அவ்வளோதான். அப்புறம் அந்த கட் பண்ணதுலேருந்து குட்டியாக ஒரு போ செஞ்சு ஃபஸ்ட்டு சென்டரில் ஓட்டினா அது வந்து நடு மண்டையில் வந்து பூ வச்ச மாதிரி இருந்தது. அப்புறம் அதை தூக்கி அப்படியே சைடில் ஓட்டிட்டு அந்த ஹேண்டிலில் ஒரு கீ செயின் வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட க்யூட் அண்ட் மினியேச்சரான அந்த பேஸ்கெட் கீ செயின் வந்து ரெடி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி கிராஸ்லாம் வச்சிட்டிங்க அப்படின்னா ஐயோ அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து வார்த்தையால் வர்ணிக்கவே முடியவில்லை, அந்த அளவுக்கு க்யூட்டாக இருந்துச்சு. உங்களோட லவபிள் ஒன்றுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கிஃப்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4 அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு கேப் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளே வந்து எடுத்திருக்கேன். என்னடா இன்றைக்கி எல்லாமே கிளே கிராஃப்டாக வருது அப்படின்னு பார்க்காதீங்க. என் பொண்ணு வந்து நேற்று தான் வந்துட்டு இந்த கிளே வந்து வாங்கினாங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் பிச்சு எடுத்துட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதை ஒரு இடத்துல இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஆட்டினீங்க அப்படின்னா உருண்டு ஓடக்கூடாது, இப்படி ஆடணும், டான்ஸ் ஆடணும், அது மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃபேரி விச்சஸை வந்துட்டு இந்த மாதிரி அட்டையில் வந்து வரைஞ்சி அதுக்கு கலர் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். எந்த இது வேணாலும் நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம், உங்களோட ஆப்ஷன் தான். பென் கோயின் இல்லை ஆப்பிள் எப்படி வேணாலும் ஒட்டிக்கலாம். இப்போ அதில் கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட அந்த வரைஞ்சி வச்ச அந்த இதை வந்துட்டு இப்படி ஒட்டிட்டு லைட்டாக அப்படி ஆட்டி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா இவன் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் என்ன ஆட்டினாலும் அது கீழே விழாமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக வச்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் அது கீழே சாயிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒட்டி வச்சிருக்க கிளேவை வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக வந்துட்டு இந்த மாதிரி ஆடிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம 4 கிராஃப்ட் பார்த்துருக்கோம். அதில் உங்களுக்கு எந்த கிராஃப்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நெக்ஸ்ட் வீடியோ எதை வச்சு ரிவ்யூஸ் ஐடியாஸ் போடலாம் அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக் வருதோ அந்த வீடியோ நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாம் எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக்ஸ் வருது அப்படின்ட்டு அவங்களையும் மென்ஷன் பண்ணி அடுத்த வீடியோ போஸ்ட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.